வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மாவை சேனாதிராஜாவின் மகனிடம் காவல்துறை விசாரணை. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு வெளியான தகவல். இலங்கை தொடர்பில் எலான் மஸ்க் வெளியிட்ட பதிவு. கோபே திட்ட அறிமுக நிகழ்வு இன்று. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. சபையில் அனுர அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட அறிவுரை. மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகிய அமெரிக்கா. மகிழ்ச்சியில் திளைக்கும் இலங்கை. அரிசி விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அமெரிக்க எல்லைக்குள் 10,000 துருப்புக்கள். மெக்சிகோவின் புதிய நகர்வு. கைவிலங்குகளுடன் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள். அமெரிக்காவின் அடுத்த நகர்வு. தொடர்பான விரிவான செய்திகள். மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதிராஜாவின் வீட்டில் யாழ் KKS காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். அந்த பதாகையை காட்சிப்படுத்தியது யார் மற்றும் அதன் பின்னணி என்ன என்பவை தொடர்பில் மாவை சேனாதிராஜாவின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அவரது மகன் கலையமுதன் சேனாதிராஜா தெரிவித்துள்ளதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அரசடி சந்தியிலும் ஒரு பதாகை கட்டப்பட்டிருந்தது மற்றும் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் ஒரு பதாகை கட்டப்பட்டிருந்தது. இரண்டையும் நானே எமது ஆதரவாளர்களூடாக அப்புறப்படுத்தினேன் என கலையமுதன் சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார். மாவை சேனாதிராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் மாவையின் இறுதி அஞ்சலியில் தடை விதிக்கப்பட்டோர் என்னும் வகையில் சில முக்கிய அரசியல்வாதிகள் உட்பட்டவர்களின் பெயர்கள் அடங்கியதாக பதாகையொன்று காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது. குறித்த பதாகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன், சாணக்கியன், பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், பதில் தலைவர் சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட மேலும் சிலரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. மேலும் காட்சிப்படுத்தப்பட்ட அந்த பதாகையில் மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழினத்தின் தமிழரசு துரோகிகள் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு முறைமையை ரத்து செய்வது தொடர்பான பிரேரணையொன்று முன்வைக்கப்படவுள்ளது. குறித்த பிரேரணையானது இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. தனிநபர் பிரேரணையாக இந்த யோசனையை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்க முன்வைக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது உத்தியோகபூர்வ பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் ஓய்வூதிய கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைக்கு நாட்டின் வாக்காளர்கள் எதிர்ப்பினை வெளியிடுகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு இந்த பிரேரணை முன்வைக்கப்படவுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் இலங்கை தொடர்பில் தனது எக்ஸ் கணக்கில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு செய்திகளை வெளியிடும் போது பாலின நடுநிலை சொற்களஞ்சியத்தை கற்பிப்பதற்கான ஒரு அபத்தமான திட்டத்திற்காக சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் அமெரிக்க வரி செலுத்துவோரின் 7.9 மில்லியன் டாலர் பணத்தை செலவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க நிறுவனம் பல அபத்தமான திட்டங்களுக்கு பணத்தை செலவிட்டுள்ளது. அல் கொய்தா பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடைய ஒரு பயங்கரவாத குழுவிற்கு உணவு வழங்க 10 மில்லியன் டாலர்களும் எகிப்தில் சுற்றுலாத்துறையை ஆதரிக்க 6 மில்லியன் டாலர்களும் செலவிட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வழியில் தேவையற்ற செலவுகள் செய்யப்பட்ட பல திட்டங்கள் உள்ளன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல தசாப்தங்களாக சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்தின் செலவினங்களை யாரும் கண்காணிக்கவில்லை. அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்தை வீணாக்க அனுமதிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை உட்பட உலகளவில் அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தால் பணியமர்த்தப்பட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களும் இன்றிரவு 11:59 மணி முதல் கட்டாய ஊதியத்துடன் கூடிய விடுப்பில் வைக்கப்பட வேண்டும். கட்டாய விடுப்பில் உள்ளவர்கள் 30 நாட்களுக்குள் அமெரிக்காவிற்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என ஜனாதிபதி டிரம்பின் நிர்வாகம் சமீபத்தில் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கோபே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் பூர்வாங்க நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறைமை மூலம் தடையின்றி கொடுக்கல்
வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தினூடாக அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் வெளிநாட்டு தூதரகங்களில் இலத்திரனியல் முறையில் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளும் வசதியை வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான வசதியளித்தல் என்பன நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டிற்காக மாணவர்களை அனுப்பி அவர்களை சிரமத்திற்குட்படுத்த வேண்டாம் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. பாடசாலை விளையாட்டு சங்கங்கள் உட்பட பாடசாலை அதிகாரிகள் அவசர அடிப்படையில் பாடசாலை மாணவர்களை கடவுச்சீட்டு பெற அனுப்புகின்றனர். இதனால் அந்த மாணவர்களுக்கும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். விளையாட்டு நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக வெளிநாடு செல்வதற்கு பாடசாலை மாணவர்கள் சில மணி நேரங்களுக்குள் தங்கள் கடவுச்சீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பாடசாலை அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர். அதன்படி அந்த மாணவர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கு தேவையான அடிப்படை ஆவணங்கள் கூட இன்றி பத்திரமுள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள தலைமையகத்திற்கு வருகை தருவதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சில மாணவர்கள் அலுவலக நேரத்திற்கு பின்னர் அலுவலகத்திற்கு வந்து அழுது புலம்புவதாகவும் தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற நேரங்களில் அதிகாரிகள் மிகவும் நெகிழ்ச்சியடைந்து சங்கடமானவர்களாக உள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெறுப்பு சேறு பூசலை பிரத்யேக நாமமாக கொண்டு செயல்பட வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி ஆளும் தரப்பினரிடம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் உரையாற்றியதாவது, புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி பற்றி ஆளும் தரப்பினர் பேசவில்லை. மாறாக வெறுப்புகளை மாத்திரமே தமது உரையில் முன்வைக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் வீட்டை மீளப் பெறுவதையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உணவுகளின் விலையை அதிகரிப்பதையும் பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். ஏனெனில் கடந்த காலங்களில் போதுமான அளவு பேசி முடித்து விட்டீர்கள். ஆகவே வெறுப்பு சேறு பூசலை பிரத்யேக நாமமாக கொண்டு செயல்பட வேண்டாம். ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் போது அதற்கு எதிராக ஒன்றிணைவது எதிர்க்கட்சிகளின் கடப்பாடாகும். எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் ஆளும் தரப்பினருடனா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது. இதேவேளை இலங்கையின் தேயிலை சீன நாட்டு தேயிலை உற்பத்தியாகவே சர்வதேச சந்தையில் விநியோகிக்கப்படுகின்றது. இலங்கையின் உற்பத்திகளின் பிரத்யேக நாமம் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளன. ஆகவே இழக்கப்பட்டுள்ள உற்பத்தி நாமத்தை மீள பெற்றுக் கொள்வதற்கு விசேட திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். ஒழுங்கு விதிகளை நிறைவேற்றிவிட்டு அவற்றை கிடப்பில் போடாமல் முறையாக செயல்பட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. தேங்காய் உட்பட உபரி பயிற்சிகளை ஊக்குவிப்பதற்கு விசேட திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். தேங்காய் பால் எடுக்க வேண்டாம், தேங்காய் சம்பல் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்காமல் தெங்கு பயிற்சிகையை மேம்படுத்த நடவடிக்கை எடுங்கள், நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் என கூறியுள்ளார். ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து விலகுவதற்கான அமெரிக்காவின் தீர்மானம் இலங்கைக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார். அத்துடன் இம்மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வில் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்த முடியும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றங்களை சுமத்துவதும் கலப்பு நீதிமன்றத்தை நிறுவுவதற்கான திட்டங்களை தொடர்வதும் அமெரிக்காதான். மேற்கத்திய நாடுகள் இதற்கு ஆதரவு அளிக்கின்றன. அமெரிக்கா இதிலிருந்து விலகிக் கொண்டால் நமக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. நமது எதிர்கால மனித உரிமைகள் திட்டத்திற்கு இது நல்லதொரு ஆரம்பமாகும். தேசிய திட்டத்தை நாமே சொந்தமாக முன்வைக்க முடியும். இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளின் ஆதரவு கிடைத்தால் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்தை முறியடிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு அரிசி வகைகள் அனைத்திலும் சில்லறை விலை உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிவப்பு பச்சை அரிசியின் விலை 18 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளதாக குறித்த விவசாய ஆய்வு மற்றும் பயிற்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள உணவு விலை பட்டியலில் குறிப்பிட்டிருக்கின்றது. மேலும் 2024 தொடக்கம் 2025 பெரும்போக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து நெல் வகைகளினதும் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. விநியோகம் குறைவடைந்துள்ள காரணத்தினால் நாடு அரிசியின் விலை 4 முதல் 5 வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது. நாடு அரிசி 1 கிலோகிராம் 230 முதல் 240 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பா மற்றும் சிவப்பு பச்சை அரிசி வகைகளுக்கு சந்தையில் தட்டுப்பாட்டு நிலை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது
போது நாடு அரிசியின் மொத்த விற்பனை விலை உயர்வடைந்துள்ளதாகவும் சிவப்பு அரிசியின் சில்லறை விலை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவுடனான எல்லை பிரச்சினைக்கு மத்தியில் 10,000 துருப்புக்களை எல்லைக்குள் அனுப்புவதாக மெக்சிகோ தீர்மானித்துள்ளது. இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதும் மெக்சிகோ, கனடா மற்றும் சீனா பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நடைமுறையை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மெக்சிகோ ஜனாதிபதி ஷின்ஃபாமுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. இதில் குறிப்பாக அமெரிக்கா மெக்சிகோ எல்லைக்கு 10,000 துருப்புக்களை அனுப்புவதாக மெக்சிகோ ஒப்புக்கொண்டது. இதைத் தொடர்ந்து தான் வரி விதிக்கும் நடைமுறையை 1 மாத காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மெக்சிகோ வடக்கு எல்லைக்கு 10,000 துருப்புக்களை அனுப்ப தொடங்கியுள்ளது. ஆவணமின்றி அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களை கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் அவர்களின் சொந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமையானது பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவுக்கு அமைய அமெரிக்காவானது தற்போது அந்த நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றி வருகின்றது. குறிப்பாக இதில் ராணுவ விமானங்களை பயன்படுத்தி கவுதமாலா, ஈக்குவடார், பெரு, ஹோண்டுராஸ் நாடுகளுக்கு அவர்களை அமெரிக்கா அனுப்பி வருகின்றது. இதனையடுத்து அமெரிக்காவிலிருந்து முதற்கட்டமாக 104 இந்தியர்கள் அந்த நாட்டின் C-17 ராணுவ விமானம் மூலம் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். அந்த விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள குரு ராம்தாஸ்ஜி சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று மதியம் தரையிறங்கியது. குறைவான கழிவறைகள் கொண்ட விமானத்தில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்திற்கு வருவதற்கு சுமார் 20 மணி நேரம் பிடித்ததாக என கூறப்படுகின்றது. இந்தியர்களை விலங்கிட்டு அழைத்து வரப்பட்டமைக்கு அந்த நாட்டின் காங்கிரஸ் உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. எனினும் இந்த நடவடிக்கை தொடர்பான புகைப்படத்தில் காணப்படும் நபர்கள் குவாத்தமாலாவுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் எனவும் இந்தியர்கள் அல்ல என்றும் அந்த நாட்டு அரசு மறுப்பு தெரிவிக்கின்றது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.